ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னை எப்படியாவது நேரில் ஒரு முறையாவது பார்த்துவிட வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆனால் நானோ உன்னை தினமும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் உன் கண்ணுக்கு மட்டும்தான் நான் தெரியவில்லையே தவிர, ஒவ்வொரு நிமிடமும் நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். தங்கமே, இன்று உனக்கான வாய்ப்பை நான் தருகிறேன். இன்று நீ என்னை நிச்சயமாகவே பார்க்கலாம். எந்த ஒரு ரூபத்திலாவது நான் இன்று உனக்கு தோன்றுவேன். உன் கனவிலாவது வந்து உன் முன் நான் நின்று விடுவேன். நீ என்னை தரிசனம் செய்யலாம். இதுவரை நீ ஏங்கியது இனி ஏங்க மாட்டாய். இதுவரை நீ ஆசைப்பட்டு என்னிடம் கேட்டது இனி உன் வாழ்க்கையில் தட்டாமல் நடக்கும். இதுவரை நீ பாக்கியமே இல்லாதவள் என்று சொன்னார்கள். இனி உன்னைதான் எல்லாரும் அதிர்ஷ்டசாலி என்றே சொல்ல போகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை அதிகமாக இழந்தாயோ அது உனக்கு படிப்படியாக கிடைக்கப் போகிறது. உன்னுடைய ஏக்கங்களும் கவலைகளும் நிரந்தரமாக குறைந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரை அனுபவிக்காத சந்தோஷங்களையும் பேரும் புகழையும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிப்பாய். நீ என்னமோ என்று உன் வாழ்க்கையை தவறாக நினைத்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் உன் வாழ்க்கையில் இருக்கும் அதிர்ஷ்டம் வேறு வாழ்க்கையில் இருக்கிறதா என்று இனி நீ பார்த்தால் இல்லை என்றுதான் சொல்வாய். இனி உன் வாழ்க்கையில் அவ்வளவு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உன்னை வசதி வாய்ப்புடன் வாழ வைக்கும். உன்னுடைய எதிர்காலமோ மிக பிரம்மாண்டமாக பிரகாசமாக இருக்கும். என்னுடைய ஆசீர்வாதங்களை நீ பெற்ற குழந்தை. நிச்சயமாகவே என்னுடைய ஆசீர்வாதங்களும் என்னுடைய முழு சக்தியும் உன் மீது நான் காட்டிக்கொண்டே இருப்பேன். நீ எந்த ஒரு நிலையிலும் உன்னை நீ தாழ்த்தி கொள்ள வேண்டாம். தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் இனி எந்த ஒரு தவறும் நடக்காது. உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மன உளைச்சலில் இருக்கிறாய். ஆனால் நீ மீண்டும் மீண்டும் ஏன் இந்த ஒரு தவறை செய்கிறாய் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. உன்னையே மறந்து ஆழ்ந்த கவலைக்குள் மூழ்கி விடுகிறாய். உன்னையும் உன் குடும்பத்தையும் நீ மறந்து கவலைக்குள் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி இருப்பவர்களும் கவலையுடன் தான் இருக்கிறார்கள். யாரும் உன்னுடைய குடும்பம் சந்தோஷமாகவே இல்லை. நீ கவலைப்பட்டால் யாருக்கு சந்தோஷம் வரும் சொல்? குடும்பத்தை கட்டி காப்பவள் நீ. நீ ஏன் இவ்வளவு கவலையில் இருக்கிறாய்? உனக்கான அனைத்து நன்மைகளையும் செய்யத்தான் இங்கு நான் இருக்கிறேன். ஆனால் நீயோ மிகப்பெரிய கவலையில் இருந்து உன்னை நீயே வருத்தி கொள்கிறாய். நிச்சயமாக ஒரு நாள் மாறும் என்று சொல்கிறேன். ஆனால் அது வெறும் வார்த்தை என்று நீ நினைக்கிறாய். நான் வெறும் வார்த்தையை சொல்லுபவன் கிடையாது. நடப்பதை மட்டுமே சொல்பவன். நீ பிரச்சனையை அதிகமாக நினைக்க நினைக்க அதிகமான பிரச்சனைகள் தான் உன்னை வந்து சூழும். நிச்சயமாக நீ அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து பார். நிச்சயம் உனக்கான சந்தோஷங்கள் பிறக்கும். நீ எதையும் யோசிக்காமல், உன்னையும் பற்றி யோசிக்காமல், மற்றவரையும் பற்றி யோசிக்காமல் உன்னை விட்டு நிச்சயமாக பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். உன்னுடைய நேரங்கள் இனி சரியாகி விட்டது. இதுவரை நடந்த கெட்ட நேரங்கள் எல்லாம் உன்னை விட்டு போய்விட்டது. இனி நடக்க போகும் நல்ல வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசி. எல்லாம் மாறிவிட. எல்லாம் மாறிவிட்டது என்பதுதான் நான் சொல்வேன். உன்னுடைய எதிர்காலமோ பிரகாசமான நிலையில் இருக்கிறது. அதை நீ சற்று கண்ணை திறந்து பார்த்தால்தான் உனக்கு தெரியும். கவலைகளை தூக்கி எறிந்துவிடு. நீ கவலையை நினைத்தால் மிகப்பெரிய பிரச்சனைகள் சூழும். நீ கவலையில் எடுக்கும் ஒரு முடிவு கூட சரியாக இல்லை. அதற்குத்தான் சொல்கிறேன். நீ இப்பொழுது எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். அமைதியாக முடிவெடு. எல்லாம் நல்லதே நடக்கும். உன்னுடைய குடும்பத்தையும் உன்னையும் நீதான் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். நான் இருப்பேன் எப்பொழுதுமே உன் அருகில். நீ சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருக்கேன் நான். ஓம் சாய்ராம்.